வணக்கம். ஒரு மனுஷனோட மதிப்பு எதுல இருக்கு? அவன் பண்ற வேலையிலயா இல்ல அவன்கிட்ட இருக்கிற பணத்திலயா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? வாங்க, குணால்னு ஒருத்தரோட கதையில இதுக்கு பதில் இருக்கான்னு பார்க்கலாம். அவரோட வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு கதை இது. பாருங்க, உண்மையான முயற்சி அதுதான் உண்மையான மரியாதைய சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கான முதல் படி. இதான் இந்த கதையோட ஆணிவேரு. நீங்க பண்ற வேலை சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஆனா அதுல நீங்க போடுற அந்த நேர்மையான உழைப்பு இருக்கே, அதுதான் நமக்கான உண்மையான கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குணாலோட கதை இதை எப்படி சூப்பரா சொல்லுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். சரி, இப்ப இந்த கதையோட ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ பாப்போம். ஒரு பக்கம் நம்ம குணால், பயங்கரமான சோம்பேறி, வாழ்க்கையில ஒரு லட்சியமும் கிடையாது. இன்னொரு பக்கம் நிராலி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வேலை பார்க்கறாங்க, ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஒருத்தர் சோம்பேறி, இன்னொருத்தர் உழைப்பாளி, இவங்களோட வாழ்க்கை எப்படி ஒன்னு சேர்ந்துச்சு, அதுதான் கதையோட ஆரம்பமே. அப்போ குணாலோட அந்த சோம்பேறி வாழ்க்கை எப்படி ஒரு பெரிய ஏமாற்றத்தோட தொடங்குச்சுன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஷயம் என்னன்னா, குணாலோட அம்மா ஒரு பெரிய பொய்ய சொல்லிதான் அந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறாங்க. தம் பையன் ஒரு சோம்பேறின்ற உண்மைய அப்படியே மறைச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமாவது குணால் மாறுவானான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. நிராலி கஷ்டப்பட்டு உழைக்க குணால் என்ன பண்றான், அவளோட சம்பளத்துல ஜாலியா எந்த கவலையும் இல்லாம சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு பொய்ய வச்சு கட்டின வாழ்க்கை அது எவ்ளோ நாள் நிக்கும்? இப்போதான் கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரோம். இங்கதான் எல்லாமே மாறப்போகுது. ரொம்ப நாள்லாம் நிக்காது இல்லையா? உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். குணால் விஷயத்திலயும் அதுதான் நடந்துச்சு. அப்படியே அந்த நிமிஷம் நிராலியோட உலகமே தலைகீழா மாறிடுது. அடடா, நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு மனசே உடைஞ்சு போகுது. அந்த கோவம் அவ்வளோ ஒரு பெரிய முடிவெடுக்க வைக்குது. நிராலி சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்கே, அது வெறும் கோபத்துல வந்ததில்ல. அது குணாலுக்கு அவ கொடுத்த கடைசி சான்ஸ். என்னைக்கு நீங்க உங்க அம்மாவை போல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறீங்களோ, அன்னைக்குதான் நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வழியையும் காட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. சரி, நிராலியோட இந்த சவால் குணால் வாழ்க்கைய மாத்துச்சா? அவன் அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வந்தானா? வாங்க பார்க்கலாம். இதோ அதோட ஆரம்பம். நிராலி போனதுக்கு அப்புறம் குணாலுக்கு பண கஷ்டம்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்குது. வாழ்க்கையில முறையா உழைப்போட அவசியம் என்னன்னு அவன் உணர்றான். இப்போ அவனுக்கு வேற வழியே இல்ல, வேலைக்கு போய்தான் ஆகணும்ன்ற நிலைமை. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவனோட இந்த மாற்றத்துக்கான முதல் அடிய அவன் தனியா எடுத்து வைக்கல. அவங்க அம்மா அவனுக்கு துணையா நிக்கறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்னதா தெரு ஓரத்துல ஒரு கச்சோரி கடை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் குணாலோட புது லைஃப்க்கு பிள்ளையார் சுழி. அப்போ குணாவோட வாழ்க்கையில முறையா உழைப்புனா என்னன்னு தெரியுது. அந்த உழைப்புக்கு என்ன பரிசு கிடைச்சது? வாங்க பார்க்கலாம். சொல்லப்போனா உங்களோட நேர்மையும் கடின உழைப்பும் கொஞ்சம் கூட வீண் போகல. பாருங்க, வெறும் 6 மாசத்துல அவங்க கச்சோரிக்குன்னு தனியா ஒரு ரசிகர் கூட்டமே உருவாயிடுச்சு. 2 வருஷத்துல அந்த சின்ன கடை ஒரு பெரிய கடையா வளர்ந்து நிக்குது. இது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? ஆனா வெற்றிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லையே. குணால் அதை விட ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள ஒன்னையும் சம்பாதிச்சான். அதுதான் அவனோட வாழ்க்கையோட உண்மையான ஒரு புது அத்தியாயம். இப்ப குணால் கிட்ட பணம் மட்டும் இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமான கௌரவமும் இருந்துச்சு. இந்த கௌரவம் இருக்கே, இது அவரோட சொந்த உழைப்புல வந்தது. இது மத்தவங்க கொடுக்கற மரியாதை மட்டும் இல்ல, அவனுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் உருவாக்குச்சு. இதுதானே நிராலி அவன்கிட்ட உண்மையிலேயே எதிர்பார்த்தது. இப்ப இருக்கிற குணால் அந்த பழைய சோம்பேறி குணால் கிடையாது. அவன் இப்போ ஒரு உழைப்பாளி, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். அந்த புது நம்பிக்கையோடையும் கௌரவத்தோடையும் நிராலிய திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிடுறான். குணாலோட இந்த மாற்றத்தை பார்த்து நிராலிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ எதிர்பார்த்தது பணத்தை இல்ல, அவனோட உழைப்பையும் அந்த உழைப்பால வந்த கௌரவத்தையும் தான். இப்போ அவங்க வாழ்க்கை ஒரு புது உண்மையான அஸ்திவாரத்துல ஆரம்பிக்குது. ஆக இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? உண்மையான கௌரவம்ங்கிறது பணத்துல இருந்தோ பதவியில இருந்தோ வர்றதில்ல. அது நாம சிந்துற ஒவ்வொரு சொட்டு வேர்வையிலிருந்தும் நம்மளோட நேர்மையான உழைப்புல இருந்தும் தான் வருது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன்.